ஹலோ யோஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க அண்ணா? இவனை கொஞ்சம் வச்சு செய்யணா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னதெல்லாம் என் காதில் விழுந்துருச்சு தம்பிகளா. ஸோ இன்னைக்கு இவனை தான் வச்சு செய்ய போகிறோம். அது யாருன்னு தமிழில் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அவனை வச்சு செய்கிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிகள் சார்பாக ஒரு 3 குட் நியூஸ் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம். அந்த மனு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்டோபர் 10 வருது விசாரணை. மோஸ்ட் ப்ராபப்ளி சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்புவோம். ரெண்டாவது, தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக தளபதி அவர்கள் கரூரில் உயிரிழந்த 41 குடும்பத்துக்கிட்டையும் வீடியோ காலில் பேசியிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மூணாவது, அவர்களுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டிய 20 லட்சம் ரூபாயை அவங்களுடைய வங்கி கணக்கில் போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் போய் பார்க்குறதுக்கு காலதாமதமாகும். ஏன்னா அவர் வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போகலான் இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் போகிறதுக்கு தடையான்னு கேட்டால் போகிறதுக்கு தடை கிடையாது. ஆனால் போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக தடை போடுவாங்க. அதுக்கு பதிலாக பேசாமல் பர்மிஷன் வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் அந்த காவக்காரங்களே வந்து காவ கொடுப்பாங்கல்ல, அதனால வந்து வாங்குறாரு. அப்படி இல்லைன்னா நான் விஜய் தனியாக போனான்னு வச்சுக்கோங்க, இந்த காவக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் காவ கொடுத்துருவாங்க மக்களை. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால அவர் வந்து முறைப்படி போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காரு. இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா, இந்த கோபால் அப்படின்றவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஏற்றுவோம். ஏன்னா அவன் பத்திரிகையாளர்ன்ற போரில் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன மாதிரியான விஷயம் பண்ணுவான் அப்படின்றது ஊருக்கே தெரியும். அவன் எவ்வளோ பெரிய திமுக கொத்தடிமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இப்போ ஓப்பனாகவே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எல்லாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் பொழப்போம் வாங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் நம்ம பிக் பாஸ் விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் இந்த வாட்டி இவங்க பண்ண அழிச்சாட்டியத்துக்கு இதை கழுவி ஊற்றியே ஆகணும் அப்படின்னு முடிவில் இருக்கிறேன். ஆனால் இந்த சேனலில் கிடையாது, வேறு ஒரு சேனல் த விஜய் ஷோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள்லாம் என்னுடைய ரிவ்யூ பார்த்து மகிழலாம். 6 மணி ஈவினிங்கில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ எப்படி நீங்கள் விஜய் டாக்ஸுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த விஜய் ஷோக்கும் ஆதரவு நீங்கள் பெருவாரியாக கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிறேன். உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் உங்கள் விஜய் டாக்ஸ் விஜய். அந்த சேனலுடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். யார் இந்த கோபால்? இப்போ பத்திரிகையாரன் என்னமோ இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் இருக்கும். ஆனால் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கருமாந்திரம் பிடிச்ச இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும். எல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டது. அப்படியே பெட்ரூமில் கொண்டு போய் கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களை செஞ்சு பத்திரிகை நடத்தின ஒருத்தன் தான் இவன். இவனை மாதிரி ஒரு திமுக கொத்தடிமையை உலகத்திலே பார்க்க முடியாது. யாருக்கு என்ன நடந்தாலும் உடனே வந்துடுவான். ஆனால் திமுகவுக்கு மட்டும் எவனா எதிர்த்த வந்தால் அப்படியே திமுக வந்து அப்படி முட்டு கொடுப்பான். கேட்டால் தண்ணி நடுநிலை வாதின்வான். அப்புறமா இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நடுநிலைலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நாதாரித்தனமாக பேசுவான். இப்படி மாற்றி மாற்றி பேசுவான். இந்த ஒரு வீடியோலேயே அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. அரசாங்க சப்போர்ட்டாக இல்லை, யதார்த்த மனுஷனாக பேசுகிறேன். நீ கேட்ட இடம், இந்த இடம் கொடுத்தப்ப நீ ஒத்துக்கிட்டு தான் போகிற, ரைட்? நீ 10,000 பேர்னு சொல்கிற. மன்சூர் அவர் வெங்கலம் மாதிரி பேசியிருப்பார். அவர் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், குறைச்சி தான் சொல்லுவோம். 10,000 கூட நாங்கள் எங்களுக்கு தெரியும் கூட வரணும், ஆனால் நாங்கள் குறைச்சி தான் சொல்லுவோம். யதார்த்த மனுஷனா இவன்? யதார்த்தத்தை தான் எடப்பாடி அங்கே ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய், உங்கள் யதார்த்தத்தை தூக்கி குப்பையில் போடுங்கடா. விஜயவர்கள் அதாவது தமிழக வெற்றிகளும் கேட்ட இடத்த தான் கொடுத்தாங்களாம். ஓ, இதுதான் உன் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா? இத்தனை வருஷமாக பத்திரிக்கை வச்சிருக்கு இதுக்கு தானே? உன்னை விட நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணுவோம் போல இருக்கே. டேய், அவங்க கேட்டது ரவுண்டானா, அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல வந்தால் அமராவதி ஆற்றுல பசங்க தவறி விழுந்துருவாங்கன்னு இந்த இடத்த கொடுத்ததா நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் விஜயவர்கள் இந்த இடத்த தான் ப்ரிசைஸ் பண்ணி கேட்டார்னு நீ எதை வச்சு சொல்கிற? அதற்கான எல்லா ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க எத்தனை இடத்த கேட்டாங்க, காவல்துறை இந்த இடத்த தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு புஷ் பண்ணி இதை தான் கொடுத்துச்சு அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்டில் பதிவு ஆகும் தம்பிகளா. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இதே தான் முட்டு கொடுப்பீங்களா? சரி, அதை விட என்னது, மன்சூர் அலிகான் சொன்னது உனக்கு பட்டுக்குச்சா? ஒழுங்காக அந்த மனுஷன் மட்டும்தான்டா ஓப்பனாக பேசினாப்புல. விஜய் அரெஸ்ட் பண்ணிடுறான்னு கேட்டதுக்கு மயிரை பிடுங்குங்க அப்படின்னாப்புல. அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஸோ அந்த மாதிரி ஆம்பளைகள் தமிழ் திரையுலகில் இருக்காங்களானவே நமக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லா பயல்களும் திமுகவின் அடி வருடிகளாக இருக்கிறாங்க அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. இப்போ மன்சூர் அலிகான் என்ன சொன்னார்? நாங்கள் இவ்வளோ பேர் தான் கொடுப்போம்னு சொன்னதில் உனக்கு என்ன பட்டுக்குச்சு? உண்மையாலுமே
ஒரு கட்சி போகுதுன்னா கட்சியோட தொண்டர்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தான் கொடுப்பாங்க. பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு கட்சி தலைவர்னால் எப்படி கணிக்க முடியும்? அப்புறத்துக்கு உங்களுக்கு உளவுத்துறை, அப்புறத்துக்கு காவல்துறை, அப்புறத்துக்கு அந்த துறை இந்த துறை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கணிக்கிறதுக்கு தானே நீங்கள். உதாரணத்துக்கு மாநாடு நடத்துகிறாரு, மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு கணக்கு கொடுத்தாங்க? ஒரு 1.5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்றதானே கணக்கு. அந்த 1.5 லட்சம் பேருக்கு தானே சேர் உள்ளே போட்டாங்க. விச் மீன்ஸ் 1.5 லட்சம் பேருன்றது கட்சியோடைய தொண்டர்களும் கட்சியோடைய உறுப்பினர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் வருவாங்க. பட் பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் தானே கணிக்கணும். 1.5 லட்சம் பேர் சேர் தானே மாநாட்டில் போட்டாங்க மதுரைக்கு. ஆனால் வந்தது 15 லட்சம் பேர். இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல 10,000 பேர் வருவாங்கன்னா 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நீ இப்போ நீ லூசுத்தனமாக பேசுகிறேன்னா நீ ஜேர்னலிஸ்டா இல்லை நீ வேற யாருமா? பாருங்க, அந்த ஆள் வந்த உடனே, நான் சொல்கிற விஜயை தான் சொல்கிறேன், வந்து ஏறின உடனே அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான் தெரியுமா? அந்த வேனில் ஏறின உடனே, நான் உங்களை சந்திக்கிறதுக்கே போலீஸ் கொடுத்த பாதுகாப்புனால தான் வந்தேங்கிறான். நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? போலீஸு யார்கிட்டருந்து பாதுகாத்துச்சு உடனே நீயே சொல்கிற, பாதுகாப்பு கொடுத்ததுனால தான் வந்தேன். ஐயோ கோபாலு, அது என்ன உனக்கு தோதா இருக்குது மட்டும் எடுத்து சொல்கிற? விஜயர்கள் உள்ளே வந்து நின்ன உடனே காவல்துறைக்கு நன்றி சொன்னார். எதற்கு? இவ்வளோ தூரம் என்ன எப்படியாவது இங்கே கொண்டு வந்துட்டீங்க, இந்த மக்கள் நெரிசலுக்கு இடையில கொண்டு வந்துட்டீங்கன்னு நன்றி சொல்கிறார். விச் மீன்ஸ் இது வரைக்கும் 5 இடத்துல இந்த அளவுக்கான ஒரு நெரிசலை பார்க்காத விஜய் இந்த இடத்துல அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்றது அவருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. அதை மீறி வம்படியாக காவல்துறை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. விச் மீன்ஸ் இவ்வளோ தூரம் விஜயை கொண்டு வரதுக்கு காவல்துறை இவ்வளோ மெனக்கெட்டுச்சு அவங்க கொண்டு வந்து பஸ்ஸை சேர்க்கறதுக்கு. ஆனால் அங்கே இருக்க மக்களை காப்பதற்கு காவல்துறை எந்த அளவுக்கு மெனக்கெட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் எல்லாருமே வைக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அது ஏன் உனக்கு தோணலை? ப்ளஸ் என்ன சொல்கிற, விஜயர்கள் காவல்துறைக்கு நன்றி சொன்னது மட்டும் நீங்கள் சொல்கிறீல்ல, விஜயர்கள் இன்னொன்று ஒன்று சொன்னார், அது என்னன்னு தெரியாதா? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள், மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும். இதுக்கு பதில் சொல்றா கோபாலு. இதே தானே இப்ப சொன்னாரு, ஸ்டார்டிங்ல நன்றி சொன்னாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாரு? என்ன பண்றீங்க, காவல்துறை இங்க மக்களை பாதுகாக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கறல. இதுக்கு பதில் சொல்லுங்கடா, இல்ல நாக்கு பிடின்னு சாவுங்கடா கேட்கிறாருல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுறத ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அதை காவல்துறை என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாரு. அப்போ இந்த விஜய் அவர்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முனைப்பு காட்டிய காவல்துறை அந்த இடத்துல அந்த அசம்பாவிதம் நடக்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை அதை கவனிக்கிறதுக்கோ ஏன் முனைப்பு காட்டலையா அப்படின்னு நான் கேட்கல, விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. இப்போ இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இல்லைன்னா விஜய் அவர்கிட்ட போய் சரிப்படி வாங்கிக்க. சீமானையாவது கணக்கில் சேர்த்துக்கலாம் போல. ஏன் எந்த கொள்கையும் இல்லாமல் உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க. சட்டையை பிடிச்சி வாடா நாயே, உனக்கு கொள்கையை சொல்கிறா. என்னது சட்டையை பிடிச்சி இழுத்துருந்தீங்களா? ஆம்பளை தானே நீங்களாம், ஆம்பளை தானே, தைரியம் இருந்தால் போய் செய்யுங்க, செஞ்சு பாருங்களேன். விஜய் அவர்களை ஏன் விட்டுட்டு மற்றவங்களை பிடிச்சி கேஸ் போட்டுட்ருக்கீங்க? போங்க விஜய் மேலே கேஸ் போடுங்க. அவர் தானே அந்த ப்ரோக்ராம் வந்து பேசினார். அப்போ அவர் தானே அங்கே குற்றவாளியை நீ சொல்கிற, அவர் தானே கொலைகாரன் சொல்கிற. போ எங்கே போயிட்டு அவர் மேலே கை வச்சு அரசு தான் பண்ணிடுங்களேன். ஏன்டா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை யாருக்கிட்ட நீங்கள் வன்முறையை தூண்டுறதுக்கு, எங்களை வன்முறையை தூண்டாத மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய பத்திரிகை வச்சு நடத்துகிற கோபால் நீ எல்லாம் இப்படி வந்து பேசுகிற அப்படின்னா இது இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தூண்டுமா தூண்டாதா? இப்போ இது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியல. இவங்களுக்கு மட்டும்தானே கொள்கை கோட்பாடெலாம் இருக்குது. இவங்க எப்பேற்பட்ட கொள்கைவாதின்னு இந்தப்போ பாருங்க. ஏண்டா நான் இங்க பெரியாரிசம் பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள பண்ற எல்லாம் மொள்ள மாதிரி தானே இதுதான். அவர் தான் கடவுள் மறுப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தானே எடுத்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. நாங்களாவது பெரியாரை ஏற்றுக்கும் போதே கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டோம். அதுக்கே கொள்கை என்னன்னு கேட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்த கம்முனாட்டிங்க இன்னைக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவ? ஏன்னா உனக்கு மட்டும் வந்தால் வேற, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்க. ஏன்னா நீ அவுத்து விட்ற. ஹோம் செக்ரட்டரி என்னைக்காவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கா இந்த விஷயத்துக்கு? அதைத்தாண்டா எல்லாருமே கேட்குறாங்க கோபால், அதைத்தான் கேட்குறாங்க. நீங்கள் தான் சம்பவம் நடந்தோடனே விசாரணை ஆணையம் போட்டிங்கல்ல ஒரு நம்பர் கமிஷனில். அப்புறம் எதுக்கு வந்து தவிக்கிட்டு வந்து ஹோம் செக்ரட்டரியிலேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து இதுதான் நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சுன்னு எதற்கு நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்போ அது தவறான இன்ஃப்ளூயன்ஸ் தானே, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் தவறான தானே பேசியிருக்கோம். அப்போ இங்கே யார் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறா? இங்கே பொறுப்போடு பேசக்கூடிய நபர்களை நீங்கள் எல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க.
ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட்டு. அவன் ஒரு விஷயத்தை பார்க்குறான், ஒரு விஷயத்தை எடுத்து பகிர்றான் அப்படின்னா அது உனக்கு தப்பாக தெரியுது. விஜயகாந்த் கொலைகாரன், விஜயை கொல்ல வேண்டும், விஜயை கைது பண்ண வேண்டும் சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு விட்றாங்க. மாணவர் அணி, அந்த அணி, இந்த அணி, சொந்த அணின்ட்டு. அது உனக்கு தப்பாக தெரியல, அது பொறுப்பில்லாதனமாக தெரியல. நீ உக்காந்துக்கிட்டு ஒரு இவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்டாக இருந்துக்கிட்டு விஜய் கொலைகாரன், அவனை சட்டையை பிடிச்சி இழுக்க வேண்டாமா, அவனை கொல்ல வேண்டாமா, அவன் சைக்கோன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு வன்முறை தோன்ற மாதிரி பேசுகிற. இதில் யார் பொறுப்பு இல்லாமல் பேசுனா? ஏண்டா தருதலை 50-70 வயசான தருதலை உனக்கே பொறுப்பு இல்லாமல் நீ ஒரு பத்திரிக்கை நடத்தும் போது இப்படி பேசலாமான்னு யோசித்து பேசணும். ஆனால் நீ பொறுப்பே இல்லாமல் மயிறு மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ பேசுவ. சின்ன பசங்க ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு, அவங்களுக்கு எப்படி பொறுப்பு வரும்னு நீ பார்க்குற? பண்ணாடா நீ முதல்ல பொறுப்பாக நடடா, பொறுப்பாக பத்திரிக்கை நடத்துகிறா, பொறுப்பாக பத்திரிக்கையாளர் மாதிரி பேசுகிறா. அப்போ அவங்களும் பொறுப்பாக பேசுவாங்கல்ல. பொறுப்பு எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு தெரியும். நித்யானந்தா இருக்கும்போது அவர் பெட்ரூமில் கேமரா வச்சு நடிகை கூட சல்லாபம், இவங்க கூட இல்லாபம் அப்படின்னு போட்டு பத்திரிக்கை வளர்த்த பண்ணாட தானே நீ? உன்னுடைய பேப்பர் வளர்றதுக்கு ஒரே காரணமே அந்த நடுப்பக்கம். ஆக்சுவலி உனக்கு பேரே நடுப்பக்க நக்கீரன் தான். ஏன்னா நக்கீரன் புக்கை வாங்குறதே அந்த நடுப்பக்கத்தில் இருக்கிற 2 பேப்பரை பார்க்கறதுக்கு, சினிமா பேப்பரையும் அதில் நீ கிளாமராக போடுற அந்த ஹீரோயின்ஸும் பார்க்கறதுக்கு தான்டா வாங்குவாங்க. உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் மயிரை கூட எவனும் பார்த்தது கிடையாது. நீ எந்த அளவுக்கு கேவலம் பிடிச்ச ஜென்மன்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏய், தவறாக கொண்டு போகிற அது சாட்சி தானே தூக்கி போடுச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை தூக்கி போடுச்சு. இப்படி பேசும்போது திமுக சார்புடைய பத்திரிகை அப்படிங்கிற விமர்சனமும் உங்க மீது வைக்கப்படுது. சார், திமுக சார்பு, வெங்காய சார்புன்னு அதுக்குள்ளே வரல. நீ என்ன வேணாலும் பேசு. ஹோம் செக்ரட்டரியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இப்போ அவங்க ஒரு சாட்சியை தூக்கி போடுறாங்கன்னா எங்கேருந்து தூக்கி போடுறாங்க? உங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரங்களை வைத்து, பொதுமக்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை வச்சு தானே நீங்கள் சாட்சின்னு சொல்லி எடுக்க முடியும். இல்லை அங்கே யாராவது அந்த இடத்த சம்பவத்தை பார்த்தா கண்ணால் நடந்த சாட்சின்னு யாராவது சொல்லணும். அப்போ கண்ணால் நடந்த சாட்சி நீங்கள் ஒருத்தர் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னான்னா, இல்லை இது இப்படி நடக்கலைன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். அப்போ சாட்சிகள் அங்கே மாறுது இல்லடா. அப்படி இருக்கும்போது இது மட்டும்தான் சாட்சின்னு ஒரு ஹோம் செக்ரட்டரி எடுத்து போட வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் கோர்ட்டு. கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வாதாடணும். உங்கள் சைடில் நீங்கள் வச்சு வாதாடுவீங்களா வக்கீல்? அதே மாதிரி தமிழக வெற்றி கசலம் வச்சு சைடில் வச்சு வாதாடுவாங்களே. அப்போ 2 சைட்லேயும் சாட்சிகள் இருக்குது, 2 சைட்லேயும் வாதம் பிரதிவாதம் எல்லாமே இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல கோர்ட்டு ஜட்ஜு தானே டிசைட் பண்ணணும் உண்மையான குற்றம் என்ன அப்படின்றது. அவர் தானே டிசைட் பண்ணணும். அப்போ நீங்கள் மட்டும் எடுத்து போடுறது சாட்சி, பொதுமக்களாகிய இல்லை விர்ச்சுவல் வாரிசாக இருக்கக்கூடிய இல்லை தமிழக வெற்றிகளத்தை சேர்ந்த நபர்கள் எடுத்து போடக்கூடிய ஃபுட்டேஜஸ் எல்லாம் எப்படி சாட்சி இல்லை நீ சொல்லுவ? இப்போ புதிய தலைமுறை 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்க, சில வீடியோஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணீங்க, அந்த பிளக்கை பிடிங்கி விட்டீங்க. புதிய தலைமுறை கேபிள் பிளக்கை பிடிங்கி விட்டீங்க. இது என்னடா மானங்கெட்ட பொழப்பு? இவ்வளோ பெரிய மீடியா புதிய தலைமுறைன்றது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியே உனக்கு அகென்ஸ்டாக கிடையாது. அங்கே நடந்த விஷயத்தை எடுத்து அவங்க போட்டதுக்கு நீ பிளக்கை பிடிங்கி விட்றேன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலாக இருப்பீங்க. அதை தானே இங்கே நீ ஒரு நல்ல பத்திரிக்கையாளனாக இருந்தால் கேள்வி கேட்கணும். ஒரு பத்திரிக்கையாளனா நீ எதை கேட்கணுமோ அதை கேட்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கே விஜய் தான் கொலைகாரன், விஜய் தான் குற்றவாளின்னு முடிவே பண்ணி சொல்கிற. எப்படி நீ சொல்ல முடியும்? பாதிக்கப்பட்ட நான் நடுநிலைன்னு சொல்ல மாட்டேன் சார். நடுநிலைங்கிறது ஒரு சனினே கிடையாது. நடுநிலைன்னு சொன்ன பூராமே ஏற்கிறான்னு அர்த்தம். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது தான் சார். இதா இப்போ ஒரு நான் சொன்னா இல்லையா, இவங்க அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்கன்னு. என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? நடுநிலைன்னு ஒன்று கிடையாதான். அது எங்களுக்கு தெரியும்டா. அப்புறம் என்ன மயிரிடா ஸ்டார்டிங்கில் நான் நியாயத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நடுநிலைன்னு ஒன்று கிடையாதுன்னும் போதே இங்கே நல்லா தெரியுதுல, நீ திமுக தானே சப்போர்ட் பண்ணுறேன்னு. அப்புறம் எப்படி நீ பேசுகிறதெல்லாம் உண்மை, நீ பேசுகிறதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீ நடுநிலையாக பேசினேன்னா ஓகேப்பா, இவர் கரெக்டான பத்திரிகையாளர், அந்த பக்கம் தவறையும் சுட்டி காட்டுறார், இந்த பக்கம் தவறையும் சுட்டி காட்டுறான்னு. நீ உண்மையாலுமே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது தானே உன்னுடைய வேலை. அந்த இடத்துல யார் செருப்பு வீசினா, அந்த இடத்துல யார் கல் வீசினா, ஏன் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸ் அங்கனுக்குள்ளே ஏன் நின்றுச்சு, விஜயர்கள் ஏன் காவல்துறை நீங்கள்லாம் செயல்படுறீங்களா இல்லையான்னு லாஸ்ட்டாக கேட்டார்ல. இதெல்லாம் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி நீ மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த அப்படின்னா நீ உண்மையான நக்கீரன். நக்கீரன் என்ன, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றத நக்கீரனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான வரிகள். அப்படி இருக்கும்போது அதை அப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு ஏன் இப்படி மானங்கட்டு பொழைக்கிற? மக்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக இருங்கடா. எவ்வளோ நாள் தான் இன்றைக்கி இந்த மக்கள் வாங்கி உன் பத்திரிக்கை படிக்கிறனால தாண்டா இன்றைக்கி உன் பொழப்பு ஓடுது. அவங்க கொடுக்குற காசில் தாண்டா இத்தனை வருஷமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு நன்றியே இல்லாமல் இப்படி நாதாரித்தனமாக பேசிட்டு உட்காந்துருக்கே. இதில் கேட்டால் மக்கள் பக்கத்தில் நிற்கிறேன், மக்கள் பக்கத்தில் நிற்கிற மயிரா நீங்கள்
இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கணும்டா. அப்போ நடக்காத அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருக்கணும்டா. அதை நடக்க விட்டு மக்கள் பக்கம் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ விஜய் 41 கொலை பண்ணிட்டான், ரைட்டா? அதை செந்தில் பாலாஜி வந்ததுனால 41 நிறுத்தப்பட்டுச்சு. மாசிபுரம் போனதுனால 41 நிறுத்தப்பட்டுச்சு. ஏவாவேலு போனதுனால 41 நிறுத்தப்பட்டுச்சு. விஜயபாஸ்கர் லோக்கலில் ஏடிஎம்கே கார் போனதுனால நிறுத்தப்பட்டுச்சு. சீமான் போனதுனால நின்றுச்சு. என்னென்ன சொல்கிறா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமாம், விஜய் தான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போய் எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இந்தாப்பா நீ சாவு, இந்தாம்மா நீ சாவு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொன்னார். 41 கொலையை பண்ணிட்டான். நீ டிக்ளேரே பண்ணுற, ஏன்னா நீ தான் ஜட்ஜ் இல்லை. சரி, இந்த கோர்ட்டு கேஸுக்கு போகுது, விஜய் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த பேசின விஷயத்தை எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ரிட்டர்ன் எடுப்பீங்க? அதை எடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது ரிவிட்டு, என்ன பண்ணுவார்ன்றது அப்புறம் வந்து பாருங்கள். ஏன்னா இவ்வளோ ஆட்சி, அதிகாரம், பணபலம், மீடியா பலம், அப்புறம் காவல்துறையிலேருந்து எல்லாத்தையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒத்த மனுஷனை நீங்கள் வந்து எப்படிடா ஒழிச்சு கட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ மீடியாஸை இன்றைக்கி வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற படை முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு இன்னும் புரியலை. புரியும், கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. ஏன்னா நீ சொன்ன மாதிரி இந்த கொலை 41 நின்னதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி வந்துட்டாரு, அவர் அன்பில் மகேஷ் வந்துட்டாரு, சீமான் வந்துட்டாரு. ஆனால் அப்போ சீமானை ஏன்டா நக்கிக்கிறீங்க? அப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு, மொத்தமாக போய் சரண்டர் ஆகிட்டான் போல இருக்கு. சரி, அது தெரிஞ்ச கதை தானே. அதனால் இவங்களாம் வந்தனால இந்த கொலை 41 நின்றுச்சா, இல்லை உண்மையாலுமே அந்த இடத்துல எத்தனை பேர் இறந்து போனாங்க வச்சாங்கன்றது வேற ஒரு ரிப்போர்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 12 பேர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் கோட் பண்ணி அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு நொங்கு எடுத்து கேஸ் கோர்ட்டில் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும். இது தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. கேஸை வந்து அப்படியே சரி ஓகேப்பா நாங்கள் போடுற மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ ஒத்து போயிட்டேன்னா நாங்கள் இதை அப்படியே நீர்த்து போக விட்டுறோன்னு சொல்கிறதுக்கு திமுகவோ பிஜேபியோ ஏடிஎம்கோவோலாம் கிடையாது. இது தமிழக வெற்றி கழகம். இவங்க டைரெக்டாக உள்ள கோர்ட்டில் இறங்கிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் இதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும், இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு சரியான வகையில் கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த கேஸை அவர் விடமாட்டார். அதில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். அன்னைக்கு யாராக இருந்தாலும் அந்த கோர்ட்டில் போய் நீதிபதிக்கிட்ட பதில் சொல்லித்தான் ஆகணும். அவர் கொடுக்குற தண்டனையை வாங்கித்தான் ஆகணுன்றத கோபால் போன்ற கேவலமான ஜென்ம நீ எல்லாம் புரிஞ்சுப்ப அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் மக்களே, இந்த மாதிரி 1000 பேர் வருவாங்க, விஜய் பற்றி தப்பாக பேசுவாங்க, விஜய் இப்படி தான், விஜய் அப்படி தான், விஜய் தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை மன உளைச்சலுக்குள்ளே ஆளாக்குறது இவங்களுடைய முதல் வேலை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வேறு விஜயை பற்றி தப்பாக பேச இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் சைலண்ட்டாக இருக்க உங்களுடைய மன உளைச்சல் அதிகமாகுது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியுது என்னடா இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு. விஜய் எப்படா வெளில வருவார் அப்படின்ற அந்த ஆதங்கத்தோடு நிற்கிறீங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் கவலைப்படாதீங்க. அதற்கான எல்லா விஷயமும் கூடிய சீக்கிரம் நடைபெறும். இவர்கள் என்னதான் மெனக்கட்டாலும் சரி, விஜய் அவர்கள் மேலே வச்சிருக்க மதிப்பு மரியாதையை 1% கூட மக்கள் மத்தியில் வந்து இவங்களால் குறைக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை விஜய் அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்சியை கட்டமைச்சு வெளில வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது தமிழக வெற்றிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.